எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காளான் குழம்பு. இதுக்கு எங்கள் ஊரில் என்ன பேருனா ஆட்டி காய்ச்சின குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி கடலெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து வெங்காயத்தை இது மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், 3/2 டீஸ்பூன் அளவு குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. குழம்புத்தூள் இல்லாதவங்க என்ன செய்யலான்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூளுன்ற அளவில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடிகளை கலந்துக்கலாம். எல்லா பொடிகளையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காயை போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தக்காளியை நல்லா குழைவாக வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 300 கிராம் காளானை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காளானை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இந்த காளானை வதக்கலாம். அப்படி வதக்கணுன்னா இந்த காளான் இது மாதிரி நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த குழம்பு இட்லி, தோசை, வெள்ளை சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவினா ஆட்டி காய்ச்சின காளான் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெள்ளை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக். இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.